இந்த கண்மலையானவரே, எனக்கு கேடகமானவரே, துணையாளரே, உங்க சிறகுகளின் நிழலில் தான் எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. உங்க செட்டைகளின் நிழலில் தான் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. உங்க செட்டைக்கு கீழே தான் இளைப்பாறுதல், எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பலவீனங்களில் தாங்கினாரு, கிருபை தந்தாரு, நன்மை செய்தாரு, துணையா இருந்தாரு. அந்த நல்ல தேவனுக்கு நன்றி, அந்த ஆண்டவருக்கு மகிமை, அந்த கர்த்தருக்கு ஆராதனை. ஆண்டவரே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா. எங்களை ஆட்கொண்டவர் நீங்க தான்ப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவர் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு துணை நீங்க தான்ப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசு ஒருவருக்கே ஆமென். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகிலச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகிலச் செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கே, உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தி ஐயா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தி ஐயா. இயேசு ராஜா என் பலனான், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. அல்ல முழு பலத்தோட, முழு மனதோட, ஆமென். உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த
ஆமென். ஆராதனை உமக்கே, 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 உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். glory உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஓ எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க. ஆமென். இயேசுவே தேவனே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் சிறகுகளால் மூடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை உள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை ஆத்துமாவை தினம் தேத்திடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேத்திடுவார். இயேசு போதுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஆமென். glory தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. பாடுவோம் முழு மனதோடு. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நல்ல கரங்களை தட்டி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நல்ல மகிழ்ச்சியோடு ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அவர் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் உங்களுடைய தஞ்சம், அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறவர், அவர் உங்களை ஆசீர்வதித்து சம்பூரணமான நன்மைகளை தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த தேவன் என்னைக்கு நம்முடைய கரத்தை பிடித்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இன்னும் பைபிள் படி சொல்லணும்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நம்மளை நடத்தலை, இந்த உலகத்தில் நம்ம வெளிப்பட்ட நாளிலிருந்தே ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். நாம் அவரை அறியலை, நாம் அவரை தேடலை, நாம் அவரை நம்பலை, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நம்ம மனப்பூர்வமாக கொடுக்கலை. ஆனாலும் நம்ம மேலே அவர் கண்ணு இருந்துச்சு, நம்ம மேலே அவருடைய அன்பு இருந்துச்சு. ஏற்ற வேலை வந்தபோது ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம மேலே இருக்கிற திட்டம் குலைக்கப்பட சத்துரு போராட்டினோம். இயேசுவை உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரேமியா காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, ராமாவிலே அழுகுரல் புலம்பலும் கேட்கப்பட்டது. ஏரோது வரான், டக்குன்னு 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்? என்னைய மீறி ஒரு ராஜா என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எனக்கு தெரியாம ஒரு ராஜா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு ரட்சகர், இந்த உலகத்தையே மீட்க வந்தவர். அப்ப பிசாசு அன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்க நினைத்தான். பார்வோனுக்குள்ள என்ன எண்ணம்? இஸ்ரவேலர் பெருகக்கூடாது, அவங்க பழுகக்கூடாது, தங்களை காட்டிலும் வலிமையை அணைச்சக்கூடாது, மாறக்கூடாது. அதனாலதான் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும். பிறக்கும் போதே ஆண் பிள்ளைன்னா கொல்லப்படணும், நைல் நதியில தூக்கி போடப்படணும். ஆனாலும் பாருங்க, மோசே மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்ததுனால அவன் கொல்லப்பட கர்த்தர் அனுமதிக்கலை. எந்த அரண்மனையில சட்டம் போடப்பட்டதோ அதே அரண்மனையிலே வளர்ந்தான். ஹல்லேலூயா. அப்ப எந்த இருள் நிறைந்த சூழ்நிலையில நம்ம அழிஞ்சிருக்கணுமோ அந்த இருள் நிறைந்த சூழ்நிலையில நாம் வளர, நாம் வாழ கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தார். எந்த நெருக்கம் நம்மளை அழிக்கணும்னு இருந்ததோ அந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார். எந்த சத்துருவின் ஆதிக்கம் நம்ம மேல துரைத்தனம் பண்ண அது எழும்பினதோ அது துரைத்தனம் பண்ண விடாதபடிக்கு ஆண்டவரே தடுத்தார். அல்லேலூயா. அதனால அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஆசீர்வாதமான நடத்துதல் கடைசி வரைக்கும் என்ன செய்யும், இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களுக்குன்னு ஒரு உயர்வு வச்சிருக்கிறார்ல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, அது வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க நம்புறீங்களா? அப்போ உங்க கரத்தை உயர்த்தி கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து
கண்மலை மேல் ஒரு தேற்றுவது போ என் நேச ஒரு என் நேச. கைகளை உயர்த்து. Hallelujah, 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 Hallelujah. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் ஒரு நாளும் ஒரு என் நேச ஒரு என் நேச. நல்ல கைகளை உயர்த்து. Hallelujah, 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 Hallelujah. 1901 ஆண்டிலிருந்து 1904 வருஷம் வரைக்கும் மத்திய ஆப்பிரிக்காவில் ஒரு கொள்ளை நோய் பரவுச்சான். இந்த கொள்ளை நோய் எதனால் வந்தது, இதற்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கவே முடியலையா. இது பெரிய தாக்கத்தை உடம்புல ஏற்படுத்தாது, தூங்க வச்சிருமா. ஆமே, தூங்கியே அப்படி செத்து போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஏதாவது வலிக்குது, ஏதாவது வீங்குது, ஏதாவது செய்யுதுன்னா என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். தூங்குறவங்கள நம்ம என்ன நினைப்போம், சரி டயர்டாக இருக்காங்க போல் தூங்குறாங்க. இப்படி தூங்க வச்சு அது கொண்டுருமா. அதனால் அதுக்கு பேரே ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு வச்சாங்க. கடைசியில் இப்படி எல்லாரும் மரித்து கொண்டிருக்க, லட்சக்கணக்கானோர் மரிச்சிட்டாங்க. அப்போ இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இது எப்படி பரவுது, எங்கேருந்து பரவுதுன்னு கண்டுபிடிச்சா செட்ஸே அப்படிங்கிற ஒரு ஈ மூலமாக அது பரவுச்சான். அந்த ஈயில் இருக்கிற ஒரு ஒட்டுண்ணி மனுஷன் உடம்புல அந்த ஈ வந்து உட்கார்ந்த உடனே அது உள்ளே போய் அதை அப்படியே தூங்க வச்சிடும். அப்போ தான் இந்த ஈ இனப்பெருக்கம் அடையக்கூடாது என்பதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ க்ளீன் பண்ணி மருந்து தெளித்து அதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வியாதி பரவுறது நிறுத்தப்பட்டு மனிதர்கள் மரிப்பது தடுக்கப்பட்டுச்சான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை மாதிரி ஆவிக்குரிய தூக்கம்னு ஒன்று இருக்கு, அது வந்துடக்கூடாது. ஆவிக்குரிய தூக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா இது கடைசியில் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்தோம். நமக்கு தெரியாது எப்படி ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு ஜெபம் பண்ணல பரவாயில்ல, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பைபிள் படிக்கல பரவாயில்ல, நாளைக்கு சேர்த்து என்ன செஞ்சுக்கிடலாம், பைபிள் படிச்சு. இந்த வாரம் சர்ச்சுக்கு போல பரவாயில்ல, அடுத்த வாரம் என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கிடலாம். அல்லேலூயா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும், அது வரும். இந்த ஆவிக்குரிய தூக்கத்தை அது என்ன செய்யும், உண்டா விழிப்பாக இருக்க வைக்காது. ஆவிக்குரிய உற்சாகம் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது உங்களுடைய ஆத்துமாவை செயலிழக்க வச்சிடும். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை, வைராக்கியத்தை, நம்பிக்கையை அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்,
குறைக்க ஆரம்பிச்சோம். நமக்கு தெரியாது, நம்ம வழக்கம் போல தானே இருக்கிறோம், நம்ம இயல்பை தானே செயல்படுறோம். அப்படி இருக்காது. வசனம் உள்ள போக விடாது. வார்த்தைக்கு செவி கொடுக்க மனசு வராது. வார்த்தைக்கு கீழ்ப்படிய அப்படியே இடம் என்ன செய்யாது, மனசு கொடுக்காது. ஆமாம், இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை, அப்படி தானே இப்படி தானே 1000 காரணம் சொல்ல ஆரம்பிக்கும். நம்மை நியாயப்படுத்த ஆரம்பிப்போம். அல்லேலூயா. வசனத்தை அப்படியே மறக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கைக்கும் வசனத்திற்கும் தொடர்பு இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவோம். பேருக்கு பிறகு கிறிஸ்தவங்களாக இருப்போம், ஆனால் இயேசு நம்ம கூட இருக்க மாட்டார். இயேசுவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் நினைச்சியாது இருக்காது. இயேசுவை நம்மால் பிரதிபலிக்க முடியாது. இந்த பூமியில் அவருக்காக வாழ வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? இப்படி ஒரு ஆவிக்குரிய தூக்கம் வந்து அது ஆவிக்குரிய மரணமாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறி அந்த ஒட்டுண்ணி எது, அது எதிலிருந்து பரவுது, அது எதனால் எனக்குள்ளே வருது, இந்த சோர்வு ஏன் வருது, இந்த மாம்சக்கிரிய ஏன் எழும்புது, என்னால் ஏன் செயல்பட முடியல, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நான் ஆராயணும், இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் பண்ணணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நல்ல உங்கள் கரங்களை உயர்த்தி, எந்த விதத்திலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா, என் ஆத்மாவும் என் சரீரமும் ஆண்டவரே உமக்குத்தான் சொந்தம் ஆண்டவரே, உங்கள் ஒருத்தருக்கு தான் சொந்தம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கு சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் உண்மையான அர்ப்பணத்தோடு என் ஆண்டவர்க்கு சொந்தம். இனி வாழ்வது என்னில் இயேசு. நல்ல கைகளை இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். இயேசு தேவா என்னையே நான் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க எங்களை அங்கீகரிங்கப்பா, நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.